வணக்கம். இது வழக்கு. காணாமல் போன மகனை தேடி அலைந்த தாய். 9:47 லாஸ்ட் கால் அவருக்கு பண்ணிட்டு இருக்கிறா சுஜாதா என்கிற லேடி. அதோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பாலியல் விவகாரத்தில் ஆந்திராவில் தீர்த்து கட்டப்பட்ட கொடூரம். சதாசிவம் சொத்துல எதனா பங்க கேட்டானா, தாலி கட்டின பொண்டாட்டி எதனா எடுத்துன்னு வந்தானா, அவன் எவ்வளவு ஒருத்தோட பொண்டாட்டி நீ கூட தானே யூஸ் பண்றல. முதலாளியும் தொழிலாளியும் ஒரு பெண்ணுக்காக மோதிய கதை. கடந்த வாரத்தில் ஒரு நாள் திருவொற்றியூர் பாலகிருஷ்ணா காலனியில் வசித்து வருபவர் சாருஷீலா. காணாமல் போன தனது மகன் விக்கி என்ற புஷ்பராஜ் இன்றாவது திரும்பி வருவான் என வாசலையும் தெருவையும் வெறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார் சாருஷீலா. கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அவரது மகன் விக்கியை காணவில்லை. தவித்து போன தாய் உள்ளத்துடன் திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு தனது கணவருடன் வருகிறார் சாருஷீலா. வழி எங்கும் விக்கி என்ற புஷ்பராஜ் காணாமல் போனது குறித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பதை 1000 முறைக்கு மேலாக அன்றும் பார்க்கிறார் சாருஷீலா. அடுத்ததாக, என் மகனை கண்டுபிடித்தீர்களா ஐயா என்றபடி காவல் நிலைய வாசலில் தவமிருக்கத் தொடங்குவார் அவர். காவல் நிலைய அதிகாரிகள் எத்தனையோ பணிகளுக்கு இடையே விக்கியையும் தேடி வந்தனர். ஜூன் 28ஆம் தேதி எங்க பையன் காண இல்ல. காலையில போனா புள்ளை லுங்கி கட்டின்னு தான் போனான். லாரி தண்ணி வந்தது, லாரி தண்ணி பிடிச்சிட்டு இங்க தான் அப்படியே இங்க பைக் நிக்க வச்சிருந்தா அங்கே போயிட்டான். அப்புறம் வந்து அந்த லேடி விடுறதுக்கு போனானா சுஜாதான்னு சொல்லி லேடிஸ் அவனுக்கு 1.5 வருஷமா பழக்கமா இருக்குது. அந்த நேற்று தான் அது சொல்லிச்சு. அதனால எனக்கே தெரியும் 1.5 வருஷமா பழக்கமா இருக்குது. அது லேடி கூட நல்லா டீப்பா பழக்கமா இருக்குது. அந்த சமயத்துல வந்து அங்கே விட்டுட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர டைம்ல 9:47 லாஸ்ட் கால் அவருக்கு பண்ணிட்டு இருக்கிறா சுஜாதா என்கிற லேடி. அதோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அங்கே மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே எனக்கு கால் பண்ணிட்டு இருக்குது. என்னம்மா விக்கி வந்தா நான் வீட்டுக்கு. நான் சொன்னா இல்ல வரல. அதுக்கப்புறம் வந்து நீங்க போட்டு பாருங்கம்மா. நான் போட்டு 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 பார்த்தா கால் ரீச் ஆகல. அப்புறம் எனக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, சரி மேபி சார்ஜ் இருக்காது பேட்டரியில, அதனால போலது கால் சொல்லிட்டு ஃபுல்லா அன்னைக்கு போட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட் கிழமை சனிக்கிழமை சரி எங்க வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட சனிக்கிழமை நைட் செஞ்சுட்டு எப்படியும் நைட் கிழமை காலையில பையன் வந்துருவான். அப்படி இல்லைன்னா கூட மத்தியானம் சாப்பாடுக்கு வந்துருவா. சண்டே ஆஃப்டர்நூன் அதுவும் வரல. நைட்யாவது வருவானா நைட் கிழமை அதுவும் வரல. திங்கக்கிழமை எங்க வீட்டுக்கார குட்டி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே எஃப்ஐஆர் புக் பண்ணிட்டாங்க. போலீஸ் சொல்லாத இடமே கிடையாது. அந்த குறுக்கப்பேட் ஸ்டேஷன்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்குது. N4ல ஒரு பாடி ஒதுங்கிட்டு இருக்குது கடல் ஓரத்துல. அங்கே இருக்குது. ஸ்டான்லில ஒரு பாடி இருக்குது. இங்க ஒரு இருக்குது. அங்க எல்லாம் போய் போய் பசங்க எல்லாம் அழிஞ்சிட்டு சோறு தண்ணி இல்லாத கூட பார்க்க மாட்டாங்க. கடைசி பையன் ஆச்சுமே எல்லாம் இதை பார்த்துட்டு வந்துருவாங்க. ஆனா பையன் வந்து வீரோடதான் இருக்கிறான். வீரோடதான் இருந்தது எப்படின்னா வந்துருவான்ட்டு அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருந்தோம். இந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பு திருவொற்றியூர் போலீசார் சாருஷீலாவை உடனே புறப்பட்டு காவல் நிலையம் வரும்படி தகவல் அனுப்பியிருந்தனர். சதாசிவம் என்பவரையும் சுஜாதா என்பவரையும் விசாரித்து வருவதாக சாருஷீலாவிடம் சொன்னார்கள் காவல்துறையினர். நான் சர்ச்சுக்கு போயின்னு இருக்கிற டைம்ல வந்து எனக்கு வந்து ஸ்டேஷன்ல எனக்கு போன் வந்துச்சு, இன்கொயரிக்கு வாங்குமான்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல வந்து சுஜாதா வீட்டுக்கார், அவங்க தங்கச்சி வீட்டுக்கார், ஓனர், நானு கமிஷனர் ஆபீஸ்ல மேல அவங்க கிட்ட எங்களுக்கு நிக்கி வச்சுட்டு பேசினாங்க. கமிஷனர் பேசினாரு ஓனர் கிட்டவும் சுஜாதா கிட்ட, நீங்க வந்து இப்பவே இங்கே உண்மையா சொல்லுங்க, இல்ல உங்களுக்கு 7 வருஷம் நாங்க ஜெயில போட்டுடுறோம். அது வரைக்கும் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் நாங்க இல்லங்க அப்படிங்க. ஓனர் என்ன சொல்றாரு, எனக்கு 2 பொண்டாட்டி 6 பொம்பளை பிள்ளைங்கள நான் எப்படி கரை சேர்ப்பேன்னு அப்படின்னு சொல்றான். இப்ப என் புள்ள 8 லட்சம் கொடுத்துட்டு கரை சேர்த்துட்டோன்னே அதுக்கு இன்னும் 8 லட்சம் கொடுத்துட்டு
விக்கி. தாய் சாருஷீலாவுக்கு மட்டுமல்ல, பிரிண்டிங் பிரஸ் நடத்தி வந்த தந்தை செல்வராஜுக்கும் விக்கி செல்ல பிள்ளை. 3 வருடங்களுக்கு முன்பு விக்கிக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்த பெற்றோர் அவனை பழைய வண்ணாரப்பேட்டையில் சதாசிவம் என்பவர் நடத்தி வந்த ஃபேப்ரிகேஷன் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டனர். இதோ இவர்தான் சதாசிவம். இவர் தனது நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்கள் மீது மோகம் கொள்ளும் பழக்கமுடையவர். அப்படி தனது நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்த சுஜாதா என்ற 35 வயது பெண் மீது ஆசை கொள்கிறார் சதாசிவம். இவர்கள் இருவரும் பாலியல் ரீதியாக தொடர்பை பலப்படுத்தி வந்த நிலையில்தான் சதாசிவம் கம்பெனியில் வேலைக்கு சேர்கிறார் விக்கி. விக்கி வந்த பிறகு சுஜாதா சதாசிவத்துடன் தொடர்பை மெல்ல குறைக்கத் தொடங்கினார். அதற்கு காரணம் விக்கிக்கு வயது 25, சதாசிவத்துக்கு வயது 56. விக்கியும் சுஜாதா மீது மோகம் கொள்ள சுஜாதாவை வீட்டிற்கே அழைத்து வருகிறார் விக்கி. சுஜாதாக்கும் இந்த என் பிள்ளைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு நடந்து போச்சு. நாங்க ஒரு கோயிலுக்கு போற நேரத்தில் இந்த மாதிரி சொல்லலாம், வாங்க கோயிலுக்கு வரேன்றாங்கப்பா, அவங்க கோயிலை பார்த்தது இல்லை. அப்ப சரின்னு சொல்லி அவனை இட்டுட்டு போய், சரி யாரா என்னடான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இட்டுன்னு வந்தான். அவங்க அம்மா பொண்ணு 2 பேரும் வந்தாங்க. சுஜாதாவும் சுஜாதா பொண்ணு ஜெயான்ற ஒரு பொண்ணு, 2 பேரும் வந்தாங்க. வந்த உடனே கேட்டதுக்கு உங்க வீட்டுக்காரரை இட்டுட்டு வாமான்னு எங்க ஒய்ஃப் தான் பேசுனாங்க. அவங்க கிட்டலாம் உங்க வீட்டுக்காரர் இட்டு வாங்க, அவங்களை கேட்டுட்டு தான் நாங்க போய், ஏன்னா போற தங்குற இடம் ஒரு 4 நாள் 5 நாள் ஆகும். நாங்க கோயில தங்கிட்டு தான் வருவோம், ஃபேமிலியா போறோம் எல்லாம் மொத்தமா. அதனால வீட்டுக்காரர் இட்டு வாங்க, அவர்கிட்ட போய் இல்ல அவருக்கு இது சரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. வீட்டுக்காரனாக்கா அவங்க அக்கா வீட்டுக்காரா, அது அவங்க அக்கா வீட்டுக்காரு. அவங்க அக்கா வீட்டுக்காரர் அவங்க அக்கா இறந்து போச்சு, குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது. அதனால இந்த சுஜாதா இந்த பொண்ணை 2ஆம் தரமா கட்டின்னு இருக்காரு. ஒரு கட்டத்தில் சுஜாதா விக்கி தொடர்பு பற்றி கேள்விப்படுகிறார் சதாசிவம். இதனால் கோபம் கொண்ட சதாசிவம் விக்கியுடன் சண்டைக்கு செல்கிறார். 12 மணிக்கெல்லாம் கூப்பிட்டுருப்போம், இப்போ ஆஃப் டே லீவ் போட்டு வா, நம்ம அங்க போலாம் இங்க போலான்னு கூப்பிட்டுருவோம். மறுபடியும் மகன் அது அந்த ஆளுக்கு பிடிக்காம அப்பெல்லாம் சண்டை போட்டிருக்காரு. அந்த ஆள் அதாவது சதாசிவம் சண்டை போட்டிருக்காரு. அது சுஜாதாவே எங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. இறுதியில் சதாசிவம் விக்கியை வேலையில் இருந்து நீக்கி விடுகிறார். சுஜாதா இனி தன்னுடன் மட்டும்தான் தொடர்பில் இருப்பார் என நம்புகிறார் சதாசிவம். ஆனால் சுஜாதா விக்கியின் பைக்கில் வேலைக்கு வருவதை ஒரு நாள் தெரிந்து கொள்கிறார் சதாசிவம். இதனையடுத்துதான் விக்கி காணாமல் போகிறார். விக்கி காணாமல் போனது குறித்து விசாரணையை காவல்துறை துரிதப்படுத்திய போது விக்கி ஆந்திராவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகிறது. சதாசிவம் எஸ்தர் ராணி என்ற பெண் தாதாவிடம் விக்கியை கொலை செய்ய பேரம் பேசியுள்ளார். சதாசிவம் ஓனருடைய போன் நம்பர் ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பொம்பளை யார் எஸ்தர் ராணி கிட்ட வேலை செய்துட்டு இருந்தா போல இருக்காவோ, அவருக்கு நம்பர் அந்த ட்ரெஸ்ல வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 8 வாட்டி நீ போன் பண்ணிருக்கிய, எதுக்காக, யாரு, இன்னும் அவன் எங்க இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளை கிட்ட போய் காட்டியிருக்காங்க. அந்த பொம்பளை தான் கூலிப்பட தலைவி எஸ்தர் ராணின்றவங்க. அந்த கம்பெனில சுஜாதாக்கு முன்னாடி வேலை செய்தாங்க. அவங்களும் அவங்களுக்கும் அந்த சதாசிவத்துக்கும் தொடர்பு இது பண்ணி சதாசிவத்தினுடைய ஒய்ஃப்
அதாவது மனைவியே வந்து கம்பெனில இருந்து அவங்கள வெளியேற்றிருக்காங்க. ஓனர் அடிச்ச அப்புறம் தான் எஸ்தர் ராணி பத்தி சொல்றாங்க. எஸ்தர் ராணி அப்ப எஸ்தர் ராணியை கூட்டின்னு வந்தாங்க. அவங்களும் எஸ்தர் ராணி, அவங்க அம்மா வேற எஸ்தர் ராணி அம்மா சுஜாதா, இந்த 3 பேரு 3 பொம்பளைங்க பிளஸ் ஓனரு, அப்புறம் ஜென்ஸுங்க 7-8 பேரு. நேற்று காலையில வந்து போலீஸ் டீம் எல்லாம் சிபிஐ டீம் போலீஸ்காரங்க அந்த 3 நாள் குற்றவாளிகளை எங்கே கொலை பண்ணிட்டீங்க எங்கே எரிச்சிட்டீங்கன்னா அவங்கள கூட்டின்னு போயிட்டு பாவ போலீஸ்காரங்க எல்லாம் அழிஞ்சி பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க. விக்கியை ஆந்திர மாநிலம் கடப்பா வரை கடத்தி சென்ற கும்பல் அங்கேயே கழுத்தை அறுத்து கொலை செய்து விடுகிறது. அந்த எஸ்தர் ராணி தான் இந்த பையனை போன் பண்ணி கூப்பிடுச்சியோ இல்ல எந்த ராணி கூப்பிடுச்சியோன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு என் புள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். எங்க கூடவே இருந்துட்டு சுஜாதா வந்து எங்க கழுத்தை அறுத்திச்சு, என் பையன் கூட கழுத்தை அறுத்தி எரிச்சுட்டாங்களா. கூடவே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்துச்சு அன்னைக்கு. என்ன பண்ண உன் தாலி கட்டின பொண்டாட்டி என் புள்ள எடுத்துன்னு போயிட்டான்னா எவனா பொண்டாட்டி நீயே வச்சுன்னு இருக்கிற சதாசிவ் வச்சுன்னு இருக்கிற அந்த பொண்ணு கூட அவன் பழக்கிட்டு இருக்கிறான். என்னவா சதாசிவம் வந்து தாலி கட்டினா பொண்டாட்டி இவன் என்னவா இத பண்ற மாதிரி சதாசிவம் 8 லட்சம் கூட்டிட்டு என் புள்ள கரைச்சு எனக்கு அந்த புள்ள கிடைக்குமா திருப்பி சொல்லுங்க பாக்கலாம். திருப்பி கிடைக்குமா? இந்த வழக்கில் திறமையாக துப்பு துலக்கி உள்ளது காவல்துறை. பெண் தாதா எஸ்தர் ராணி, அவரது தாய் சாந்தி, காதலி சுஜாதா, சதாசிவம், பாபு, கமலக்கண்ணன், விமல், பாண்டு, ராஜன், ரமேஷ் ஆகிய 10 பேர் கைதாகியுள்ளனர். விக்கியிடம் சுஜாதா தொடர்பை விட்டுவிடச் சொல்லி மிரட்டியும் அவர் கேட்காததால் அவரை கொலை செய்து விட்டதாக கைதானவர்கள் கூறியுள்ளனர். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில் நடந்த போட்டியில் தொழிலாளியான விக்கிக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பு இருந்தது உண்மை. ஆனால் சுஜாதா மீது அவர் வைத்திருந்த ஆசை அவரது உயிரை பறித்துவிட்டது. அந்த ஆற்றங்கரை அன்று வெலவெலத்து கிடந்தது. அதற்கு காரணம் ஆற்றுக்குள் மணலுக்கு வெளியே நீட்டிக் கொண்டிருந்த ஒற்றை கை. சற்று நேரத்திற்கெல்லாம் காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்துவிட மோப்ப நாய் தனது வேலையில் மும்முரமாக இருந்தது. காவல்துறையினர் சிலரை ஏற்பாடு செய்ய அவர்கள் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுப்பதில் மும்முரம் காட்டினர். முடிகொண்டான் ஆற்றை ஒட்டி இத்தனை பேர் வேடிக்கை பார்த்தாலும் கொலை செய்யப்பட்டது யார் என ஒருவருக்கும் தெரியவில்லை. பாபநாசம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஒரு ஆத்துல, அதாவது முடிகொண்டான் ஆறு, இந்த ஆத்துல வந்து ஒரு ஆண் பிரேதம் வந்து புதைச்சி மணல் மேல வெளியில கை மட்டும் தெரிஞ்சிருக்கு. இந்த தகவலை கிடைச்ச பிறகு நாங்க எல்லாமே வந்து பார்த்து இன்னைக்கு தாசில்தார் வழங்கியமானவர்கள் மூலமாக இது தோண்டி எடுத்து பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கோம். பட் இதுல வந்து இறந்து போனது ஒரு ஆண் பிரேதம் தெரியுது. எல்லாம் யாரு எப்படி இருந்தாலும் தெரியல. இது சம்பந்தமாக மோப்பனாயி மற்றும் விஞ்ஞானபூர்வமாக அதிகாரிகள் எல்லாமே வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு இதனுடைய யார் என்ற விவரத்தை கண்டுபிடித்து இந்த வழக்கில் புலன் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் இறந்த நபர் யார் என்பதையும் குற்றவாளிகளில் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி யார் என்பதையும் விரைவில் கண்டுபிடிக்கும். இறந்த உடல் அருகே கிடந்த ஒரு சட்டையில் முகவரி ஒன்று இருக்க அந்த முகவரிப்படி மணப்படையூர் என்ற கிராமத்திற்கு சென்றது காவல்துறை. கிட்டத்தட்ட இறந்து கிடந்தது யார் என்பதை உறுதி செய்தது காவல்துறை. இதே ஊரைச் சேர்ந்த செல்வம் என்பவர் 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போயிருந்தார்.
பரிசு போயிட்டு இருந்தேன். போயிட்டு வரும்போது மாமா வந்து எங்க உங்க அப்பா அப்படின்னு கேட்டாங்க. எங்க அப்பா காணும் அப்படின்னு சொன்னேன். இங்க எங்கேயா பாலப்பட ஆக்சிடென்டா போய் பாத்துடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் மாமாவும் போனோம். போய் அங்க பார்த்தா அங்க எங்கேயும் ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னாங்க. திரும்பி வரும்போது ஆத்துல கூட்டமா இருந்தது. கூட்டமா இருக்கும்போது அங்க போய் பார்த்தோம். ஒரு பரபரப்பா போகும்போது போலீஸ் வந்து கேட்டாங்க, என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. எங்க அப்பா காணும் சார் அப்படின்னு நான் சொன்னேன். எங்க அப்பா காணும் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, திரும்ப இங்க வரலாமா நீங்க தேடி பாருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 2 நாள் வந்து திரும்பி மறுபடியும் வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீ வா அப்படின்னு வீட்டுக்கு சொன்னாங்க. சரி வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி 11 மணிக்குள்ள தான் நான் வீட்டுக்கு வந்தேன். செல்வத்தின் மனைவி சொன்ன தகவல்களை வைத்து செல்வத்தின் தம்பி அலெக்சாண்டரை காவல்துறை கைது செய்த போது இறந்தது செல்வம்தான் என உறுதியானது. 150 கோடி அவருக்கு எனக்கும் ஒரே இடத்துல இருக்குங்க சார். அதை எடுத்து 2ஆ பிரிச்சு இருந்துச்சு. உனக்கு பாதி எனக்கு பாதி வந்து அடவு வச்சிருந்தாங்க. அந்த அடவு வைக்கக்குள்ள பாதி வந்து நீ என்ன வேணாலும் வித்துக்கோ, இதுக்கு உள்ளதை வந்து நாங்க எப்பனாலும் வாங்கிக்கிறோம் போய்க்கிறோம், அதை சம்பந்தம் இல்ல, உன்னோட பாகத்தை நீ வித்துக்க, அதுக்கு நாங்க ஆளு இல்ல அப்படின்னு அதுக்கும் சொல்லிட்டோம். இந்த வீட்டு மனக்கட்டுக்கு திருப்பி ஆளு கொண்டு வந்து விற்க வந்தாங்க. எங்களை வந்து கேட்காத, சொத்து மூலியமா விற்கவோ போவோ என்ன வந்து எந்த அணுகுக்கும் அணுகாத, நாங்க வரமாட்டோம், நீ ஒரு சொத்தை தான் விற்பியோ, நீ என்னதான் பண்ணிக்கோ, நீ கல்யாணத்தை தான் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோம் சார். இதுதான் நாங்க சொன்னது. இது மூலியமா வரக்குள்ள அவங்க அண்ணன் மாமன் சீனிவாசன் 3 மௌனும் சீனிவாசன் பொண்டாட்டி இவங்க 3 பேரும் வந்து 4 பேரும் சேர்ந்து வந்து எங்க வீட்டுல பூந்து வயசு வந்த பொண்ணை எல்லாரும் பலபதமா அடிச்சாங்க. அப்ப இந்த ஊருக்காரங்க வந்து தவறுத்து மூலியமா எல்லாம் தவிர்த்து செஞ்சாங்க. அப்பயே எங்க வீட்டுக்காரரு மேல நெஞ்சில ஏறி அந்த பொம்பளை உட்காந்து கல்லாலேயே அடிச்சு அப்ப எல்லாம் நாங்க எல்லாம் பிச்சு பிச்சு விட்டு இது பண்ணி விட்டுட்டோம். சொத்து தகராறு காரணமாக அண்ணன் செல்வத்தை தம்பி அலெக்சாண்டர் கொலை செய்து விட்டதாக சொல்கிறார்கள். அலெக்சாண்டர் தனது நண்பர் மூலமாக செல்வத்தை முடிகொண்டான் ஆற்றுக்கு அழைத்து வந்ததாகவும் அங்கு செல்வத்துக்கு மது வாங்கி கொடுத்து பின்பு கொலை செய்ததாகவும் காவல்துறை கூறுகிறது. அலெக்சாண்டர் வந்து செல்வத்தினுடைய சொந்த தம்பி. இவங்களுக்கு பாகம் பிரிச்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு பாகத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. பாகம் பிரிச்சு கொடுத்தாலும் இவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் இவர்கிட்ட எதுவுமே கலந்துக்காம விற்கிறது போறதுக்கு உள்ள சூழ்நிலைக்கு அவர் ஆளானதுனால என்னப்பா நாங்கெல்லாம் இருக்கிறோம், எங்கெல்லாம் கேட்டு செய்ய வேண்டியதானே, கேட்காம இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர அதுக்காக வந்து இவர் 3 விரோதமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொலை முயற்சிக்கு இறங்கியிருக்காரு அலெக்சாண்டர். 400 சதுர அடி கூட தேராத இந்த இடத்திற்காகத்தான் செல்வம் கொலை செய்யப்பட்டுள்ளார். நிலத்தின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வரும் சூழலில் உறவுகள் மறைந்து போகின்றன. செல்வத்தை அலெக்சாண்டர் கொலை செய்ததும் அப்படித்தான். குற்றவியல் வழக்குகள்ல தீர்ப்பு வழங்கப்படும் போது அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒண்ணு தண்டனை கொடுக்கப்படுகிறது, இல்லனா அவங்க விடுவிக்கப்படுகிறார்கள். அப்படி தண்டனை குறைவாக கொடுக்கப்படும் சூழலையோ இல்ல அந்த நபர்கள் விடுவிக்கப்படும் பொழுதோ அதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து காவல்துறை துணை இல்லாமல் தனியாக வழக்கு மேல்முறையீடு செய்யலாமா? சட்டம் அதனை எப்படி பார்க்கிறது? எந்த ஒரு குற்ற வழக்கிலையும் அந்த சம்பவம் நடந்த உடனே ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது. அந்த புகார் வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு, அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனேயே அது வந்து ஸ்டேட்டுக்கு எதிராக, அதாவது அந்த மாநிலத்துக்கு எதிராக, அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றமாக கருதப்பட்டு அந்த வழக்கு நடத்தப்படுகிறது. அதனாலதான் நீதிமன்றங்கள்ல வந்து அந்த காஸ்ட் டைட்டில் அந்த கேஸினுடைய அந்த முகப்பு பக்கத்திலே வந்து ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை, அதாவது அரசு இந்த காவல் நிலைய ஆய்வாளரால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிற விவரங்கள் வந்து குறிப்பிடப்படுகிறது. அந்த அடிப்படையில அந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு நீண்ட காலம் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்துல அது வந்து சமுதாயத்திற்கு எதிரான குற்றமாக கருதப்படுகிறது. அதனாலதான் பல பெரிய குற்றங்களாக இருக்கும் பட்சத்துல அந்த குற்றங்களை வந்து சமாதானம் செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை தடை வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது. குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் அந்த அடிப்படையில வந்து ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு நீதிபதியால் நடுவரால் நடத்தப்பட்டு இறுதியாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படி தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது அதுல வந்து 2 விஷயம். ஒன்னு, அரசு தரப்பு வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி அந்த குற்றச்செயலை வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தான் புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நிரூபிக்கும் பட்சத்துல
அந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்படி நிரூபிக்கப்படாத சூழல்ல சந்தேகத்தின் பலன் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்க அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்படுறாங்க. இல்லன்னா அவங்களுக்கு வந்து தண்டனை காலம் வந்து சட்டத்துல வரையறுத்து கூறப்பட்ட அதிகபட்ச தண்டனை இல்லாமல் குறைந்தபட்ச தண்டனை வழங்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அதுல வந்து தீர்ப்புக்கு எதிராக அரசு வந்து மேல்முறையீடு செய்யும், காவல்துறை மேல்முறையீடு செய்யும். அவங்க விடுவிக்கப்பட்டாங்க இல்ல தண்டனை குறைவாக கொடுக்கப்பட்டிருந்தால் சில வழக்குகள்ல குற்றவியல் நடைமுறை சட்டம் சட்டப்பிரிவு 374 வந்து குற்ற வழக்குகள்ல தீர்ப்புல இருந்து மேல்முறையீடு அப்படிங்கறத பத்தி அது சொல்லுது. அந்த அடிப்படையில் வந்து காவல்துறையினர் மேல்முறையீடு பண்றாங்க. காவல்துறையினர் மேல்முறையீடு செய்தாலும் சரி அவங்க செய்யாவிட்டாலும் சரி அந்த வழக்குல புகார் கொடுத்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அவங்க அதை வந்து விருப்பப்படுறாங்க. கொடுக்கப்பட்ட தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பு கிடையாது, கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் வந்து சரியாக வந்து கவனிக்கப்படல, அந்த நீதிபதியோ நடுவரோ அவங்க சரியான தீர்ப்பு வழங்கல அப்படிங்கறத அவங்க வந்து உணர்ந்தாங்க அப்படின்னா அவங்க கிரிமினல் ஆர்சி ஒரு ரிவிஷன் வழக்கு வந்து தாக்கல் செய்யலாம். அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கும் அரசு வந்து அவங்க மேல்முறையீடு செஞ்சிருந்தாலும் சரி அந்த வழக்கு, அது தவிர எதிரிகளுக்கு எதிராக வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு அவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அதுல அவங்க மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த 3 வழக்குகளுமே வந்து ஒருமித்த ஒரு வழக்காக கருதப்பட்டு ஒரு நீதிபதியால் வந்து தீர்மானிக்கப்படும், தீர்ப்பு வழங்கப்படும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் வந்து மேல்முறையீடு செஞ்சாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி பாதிக்கப்பட்ட நபர்களுடைய நலன் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க வந்து கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவதற்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்கிறது.